ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள அழகிய மலை வாழிடங்கள் 7th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்ப்போம். ஸோ கொடைக்கானல், ஊட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து அழகிய மலை வாழிடங்களும், ஸோ அது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். கொடைக்கானல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலையும், ஊட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே தமிழ்நாட்டு ஸ்டேட்டில் இருக்குது. நைனிடால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குங்களா. நைனிடால் எங்கே இருக்குது? உத்தரகாண்டில் இருக்குது. டார்ஜிலிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. ஓகேங்களா? டார்ஜிலிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஸ்ரீநகர் எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஷில்லாங் வந்து மேகாலயில் இருக்குது. ஸோ மேகாலயோட கேபிட்டல் தான் ஷில்லாங்கு. சிம்லா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம். ஸோ இமாச்சல பிரதேசோட கேபிட்டல் தான் சிம்லா. மூணார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. கேங்டாக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிக்கிமோட கேபிட்டல் தான் கேங்டாக்கு. கேரளாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். ஜம்மு காஷ்மீரோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் சம்மரில் சொல்லுவாங்க, வின்டரில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி மேற்கு வங்காளத்தோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கல்கத்தா. உத்தரகாண்டுக்கு பார்த்தீங்கன்னா டேராடூன். தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க கூடுதலாக. ஓகே கேஸ், தேங்க்யூ.